தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்களை தெரியாமல் பகிர்ந்து கொண்டால் கூட அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசாரால் கைது செய்ய முடியும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வெளியான வீடியோ சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கூறி தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்கள் கடந்த 3 தினமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இன்றும் சில கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து இது தொடர்பாக பேசிய சென்னை மத்திய குற்றப்பிரிவு இயக்குனர், பாலியல் வழக்குகள் தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்களை தெரியாமல் பகிர்ந்தால் கூட அது குற்றம்தான் என்று கூறியுள்ளார். பகிரப்பட்ட புகைப்படம் அல்லது வீடியோவில் இருப்பது ஒரு சிறாராக இருந்தால் அதனை பகிர்ந்தவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி சம்பவங்கள் போன்ற வீடியோக்களை பகிர்ந்து கொள்வது வழக்கின் தன்மையை பாதிக்கும் என்று காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனால் ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று குற்றவாளிகள் தரப்பு வாதாடுவதற்கும் இடமளித்துவிடும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். இதேபோல தொலைக்காட்சிகளின் பெயரில் சமூக வலைதளங்களில் உலா வரும் தகவல்களின் உண்மை தன்மையை ஆராயாமல் பகிரக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.